ஹலோ வீவர்ஸ், நவம்பர் 15ஆம் தேதி சரியாக காலை 6:19 மணிக்கு திக் நிமிடங்களோடு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாக போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல அசுர கிரகங்களுடைய இடமாற்றத்தால் சில எதிர்பார்க்காத திருப்பங்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்க போறீங்க. பொதுவாகவே கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் சில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. அது சிலருக்கு சாதகமாக இருக்கும், பலருக்கு பாதகமான முறையிலையும் அமையலாங்க. அந்த வகையில் தான் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகிறது, அதாவது அவங்களுடைய தொழில் சார்ந்த வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, முன்னேற்றத்திற்கு எடுத்துட்டு போக போகிறதா, பௌர்ணமி போலவே அவங்களுடைய வாழ்க்கையிலையும் வெளிச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் நிதி ரீதியாக நல்ல லாபமானது கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போறீங்களா, உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் அமையக்கூடுமா, உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்களாக ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற விஷயங்களானது இனியாவது உங்களுக்கு சாதகமான முறையில் நிறைவேற ஆரம்பிக்குமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையிலேயே இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. ஆமாங்க, பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு நேரமானது எப்படி இருக்கிறது, சாதகமாக இருக்க போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகள் சூழ்ந்ததாக மாறப்போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்க, இப்படி நீங்க கணிச்சு சொல்றீங்க இல்லையா, இதெல்லாம் அப்படியே நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக 100%ல் 60% இந்த பொது பலன்களானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மிதுன ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குங்க. மீதம் இருக்கக்கூடிய ஒரு 40%ஆனது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்சிமம் இந்த விஷயங்களானது அப்படியே நடக்க ஆரம்பிக்குங்க. மேலும் இந்த ஒரு அன்னாபிஷேக பௌர்ணமி அன்று அரிசி வைத்து ஒரு 30 நிமிடம் மிதுன ராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு விஷயங்களை செய்திடுவாங்க. இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் தீர்ந்து புண்ணியமானது கிடைக்கும். மேலும் வரப்போகின்ற நாட்களும் உங்களுக்கு பிடித்தமான சாதகமான நாட்களாகவும் அமையக்கூடும். அதற்கு அந்த சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு. ஸோ மறக்காம கமெண்ட்ஸ்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 15/11/2024 மங்களகரமான வெள்ளிக்கிழமை அன்று அன்னாபிஷேக பௌர்ணமியானது சரியாக காலையில் 6:19 மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் அதிகாலை சரியாக பார்த்தீங்கன்னா 2:59 மணிக்கு இந்த பௌர்ணமி திதியானது முடிவடைய போகிறது. இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாளிலேயே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பெயர்ச்சியும் ஏற்பட்டு கார்த்திகை மாதமும் பிறக்க போகிறது. இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் தான் மிதுன ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போறீங்க. மேலும் அன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது அன்னாபிஷேக பௌர்ணமி அன்று அரிசியை வைத்து 3 பேருக்கு தானமாக கொடுத்துடுவாங்க. பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி வாங்கி 3 பேருக்கு நீங்கள் தானமாக கொடுத்துட்டு வரலாங்க. இல்லை என்றால் உணவை கூட பார்த்தீங்கன்னா உணவு பொட்டலத்தை வாங்கிட்டு போய் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு ஒரு 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னதானம் செய்துட்டு வரலாங்க. உங்களுடைய விருப்பப்படி எத்தனை பேருக்கு வேண்டுமென்றாலும் அன்னதானம் செய்யலாம். அட்லீஸ்ட் ஆனால் 3 பேருக்காவது நீங்கள் கண்டிப்பாக செய்யணுங்க. இப்படி செஞ்சுட்டு வருவதன் மூலமாக இந்த நாட்களில் உங்களுக்கு புண்ணியமானது ஏற்பட்டு இனி வரப்போகின்ற அடுத்தடுத்த நாட்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து நல்லதானது இன்னுமே அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதுன ராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை அன்றைய தினத்தில் செஞ்சுட்டு வாங்க. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும்போது மார்க்கெட்டிங் பிரிவில் வேலை செய்யக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு நீண்ட நாட்களாகவே தாங்கள் கேட்ட சில முக்கியமான சலுகைகளானது இப்போது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக சில இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருந்தது இல்லையா, அது எல்லாமே இப்போது சரியாக போகிறது. நீங்க கேட்ட சலுகைகளானது தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது. இதன் மூலமாக உங்களுக்கு கவலைகள் வேண்டாங்க. இனி வரப்போகின்ற இந்த ஒரு பௌர்ணமிக்கு பிறகு பார்க்கும்போது மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க. சிவனுடைய ஆசியால உங்களுடைய வாழ்க்கையில நல்லதானது அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். நீங்க ரொம்ப நாட்களாகவே எதிர்பார்த்து காத்து இருந்த சில சுபமான விஷயங்களுமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குங்க.
வியாபாரிகள் தங்களுடைய கொள்முதலை பெருக்குவீர்கள். சேமிப்பானது அதிகரிக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வியாபாரமும் நடக்க ஆரம்பிக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. மளிகை கடை வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பேச்சு திறமையின் மூலமாக பார்த்தீங்கன்னா சிறப்பாக வழிநடத்தி வருவீர்கள். இதன் மூலமாகவும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட ஆரம்பிக்கும். கடைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரமானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலமாக லாபமுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எனவே மளிகை கடை வைத்து இருக்கக்கூடியவர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தி படுத்தலாங்க. இதன் மூலமாக நல்ல வியாபாரமானது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. தினந்தோறுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய முதலீட்டை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தி படுத்திட்டே இருங்க. நல்ல லாபமானது கிடைக்கக்கூடும். அடுத்து குடும்ப வாழ்க்கையை வைத்து பார்க்கும்போது குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது மிதுன ராசி நேயர்கள் குடும்ப தலைவிகளுக்கு பார்க்கும்போது பணம் தேவைக்கு ஏற்றதாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு செலவு இருக்கு அப்படின்னு எல்லாம் நீங்க கடந்த சில நாட்கள் ஃபீல் பண்ணி இருந்திருப்பீங்க. இந்த செலவு இருக்கு அந்த செலவு இருக்கு அப்படின்னு நிறைய மனசுல பார்த்தீங்கன்னா இருந்திருக்குங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து வித செலவுகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் இப்போது பணமானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மாமியார் மருமகள் உறவானது நன்றாக இருக்கும். பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. கடந்த காலங்களில் ஏற்பட்டு இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கூட இப்போது சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. உறவினர் விருந்தினருடைய வருகையானது ஏற்பட்டு மகிழ்ச்சியானது அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உறவினர்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு கொண்டே இருந்தது இல்லையா? அந்த பிரச்சனைகளும் இனி வரப்போகின்ற நாட்கள் இந்த பௌர்ணமிக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்க போகிறது. அதாவது ஒரு விருந்து நிகழ்ச்சியானது ஏற்படலாம். வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். அதன் மூலமாக அவர்களுடைய வருகையும் ஏற்பட ஆரம்பிக்கும். முன்பு நடந்த பிரச்சனைகளும் தீர்ந்து மீண்டும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக உறவுல பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யமானது ஏற்பட ஆரம்பிக்குங்க. மேலும் உங்களுடைய கனவானது பழிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க. சிவனுடைய ஆசையால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வகையில் இந்த ஒரு அன்னாபிஷேக பௌர்ணமிக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. திரைத்துறை கலைஞர்களுக்கு வெளி மாநிலத்தில் இருந்து வேற்று மொழிகளில் நடிக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு சில அற்புதமான சான்ஸ் கிடைக்குங்க. அந்த சான்ஸை வந்து நீங்கள் சரிவர பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்களிடையே பார்க்கலாங்க. இதன் மூலமாக உங்களுடைய புகழானது உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவதற்கு முன்பாக முழுமையாக கவனமாக படித்துவிட்டு கையெழுத்து இடுவது இன்னுமே நல்லதாக இருக்கக்கூடுங்க. இப்போதுன்னு கிடையாதுங்க. எந்த துறையில் நீங்கள் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது நீங்கள் பாண்டில் வந்து சைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அவங்க சைன் போட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் பாட்டு சைன் போட்டுறக்கூடாதுங்க. பிறகு இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே வந்து வில்லங்கமாக முடிஞ்சிருங்க. ஸோ எந்த துறையை சார்ந்து வேலை செய்யக்கூடியவர்களாக மிதுன ராசி நேயர்கள் இருந்தாலும் சரிங்க, மிதுன ராசின்னு கிடையாதுங்க, இது வந்து ஒரு காமனான விஷயங்க. இதை நம்ம வந்து சரியாக வந்து நம்ம செய்யணும். அதாவது ஒரு சைன் போட சொல்கிறாங்க அப்படின்னா முன்ன பின்ன யோசிக்காமல் படிக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம சைன் போடக்கூடாது. அப் டு பாட்டம் வரைக்கும் என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் சைன் பண்ணுங்கள். அதுதான் பார்த்தீங்கன்னா நல்லதாக இருக்க கொடுங்க. மாணவர்களுக்கு சோம்பேறித்தனமானது குடிக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கலாம் என்பதால் படிக்கக்கூடிய மாணவர்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாதுங்க. மனதை ஒருமுகப்படுத்தி படிப்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த பௌர்ணமிக்கு பிறகு அமைஞ்சிருக்குங்க. எனவே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எல்லாவற்றிலுமே சாதகமாக அமைஞ்சாலுமே படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அதாவது நாளைக்கு படிச்சிடலாம் அப்படின்னு சலுப்போடு இருக்காதுங்க. அன்னைய வேலையை பார்த்தீங்கன்னா அன்னைய இரவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடித்து கொள்வது தான் உங்களுக்குமே பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் நல்லதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்வதற்கும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.
மேலும் மிதுன ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க. அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உணவை ஒரு 3 பேருக்கு இல்லைனா அரிசி பச்சரிசி இல்லைனா இது போன்ற அரிசிகளை வாங்கி ஒரு 3 பேருக்கு 1 கிலோ இல்லைனா உங்களால் முடிஞ்சால் ஒரு அரை கிலோ கூட பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தானம் செய்யலாங்க. அளவற்ற புண்ணியம் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.